எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்கள் ஜாதகப்படியும் சரி, கோச்சாரத்திலும் சரிங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா இந்த விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. சரி, இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்து 2வது பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு 3 பேரும் சேர்ந்திருக்கிறது சிறப்பு தான். ஸோ இந்த மாதிரி முதல் பகுதி கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும்னே சொல்லலாம். ஆனா 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு ஜாதக பலன் சொல்லும் போது நல்லது கெட்டது 2மே சேர்ந்து தான் சொல்லணும். சரிங்களா? வெறும் நல்லது மட்டுமே சொல்லிட்டு போனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். கெட்டதையும் நம்ம சொல்லணும். அப்பதான் அந்த ஜாதகர் தன்னை வந்து தற்காத்துக் கொள்வார் அந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை தான் குறிக்குது. ஸோ இந்த காலகட்டங்களை குறிப்பா நீங்க குறுக்கு வழியில அதிகமா போறதை குறைச்சிக்குங்க. உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ஆசைகள் சற்று அதிகமாகும் இந்த காலகட்டங்கள்ல. அது 2மே நீங்க குறைச்சிக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம ராகு செவ்வாய் சேர்க்கை எப்பவுமே குறுக்கு வழியில போய் ஒரு பிரச்சனையில மாற்றத்துக்கான வாய்ப்புகளை தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நீங்களாவே போய் பிரச்சனையில மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்வை செய்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிங்க. ஸோ இந்த குரு பயிற்சியிலிருந்து கண்டிப்பா மெல்ல மெல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் விருச்சிகத்துக்கு ஏற்பட போகுது. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த எப்பவுமே அந்த ஒரு வருஷத்துல சில குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்கும். குறிப்பிட்ட காலங்கள்ல ரொம்ப அதிகமான நல்ல பலன்கள் நடக்கும். சரிங்களா? அது முக்கியமான விஷயம் இந்த ஒரு குரு பயிற்சி சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாதத்துல இந்த முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். பூர்வீகம் சார்ந்த வழியில சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில ஏக்கங்கள், பிள்ளைகளால சில மனஸ்தாபங்கள், குழந்தைகளால சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா அவங்களை சார்ந்து சில ஏக்கங்களை இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்றது சில நல்ல விஷயங்கள் அதிகமா கொடுக்கும். என்ன இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே ஒரு மனிதனுக்கு அதிகமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல இது சார்ந்த வழியில கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரனுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும். நல்ல ஒரு இணக்கமான உறவுநிலை கண்டிப்பா இருக்குங்க. ஒரு அன்பும் பாசமும் கலந்த ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அன்பான நல்ல உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அந்த காதலான திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க. அதாவது பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நடந்து முடியும்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடம் கொஞ்சம் வலுவாக நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் சார்ந்த வழியில நீங்க நல்ல விஷயங்கள் அதிகமா பார்க்க போறீங்க. மேலும் புதிய புதிய அறிமுகங்களாலையும் வாழ்க்கையில சில ஏற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். சரிங்களா? சோ 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா வேலை இல்லாம இருக்கக்கூடிய விருச்சிக ராசி இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால ஒரு ஒரு கம்பெனில இருந்து பணி நீக்கம் பெற்றவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சு வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க. சோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி கடன் வாங்குறத முடிவரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கணும். கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது 2மே தவிர்க்கும் போது சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில. ஏன்னா 6ஆம் இடம் அதிகமான வலுவும் பெறக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் அதிகமா வலுத்தா நல்ல வேலை கிடைக்கும்.
கடைசி வரைக்கும் நல்ல ஒரு வேலை ஜாதகர் இருப்பார், நல்ல ஒரு பணியில நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆவார். சரிங்களா, அது வேற விஷயம். ஆனா அந்த 6ஆம் இடத்துக்குள்ள அந்த கடன் நோய் அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள், அவங்களால ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டது, அவங்க சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றகரமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். லாபாதிபதி 6ல மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் டைட்டா அப்படிதான் இருக்குங்க. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் கலந்த வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில கண்டிப்பா இருக்கும். அதாவது ரொம்ப ஏற்றத்தையும் ரொம்ப இறக்கத்தையும் கொடுக்காதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்த வழியில விருச்சிகத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 4ல இருக்காரு. 3ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறாரு மகர ராசிய. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களோட முடிவுகள், உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்ன ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நேர்மையான முறையில முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் குறுக்கு வழி அதிகமா கையாள்றத குறைச்சிக்கங்க. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா தான் இருக்க போது. என்ன வந்து படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்து 2வது பகுதி சாதகமா இருக்கனால கண்டிப்பா நல்ல ஒரு விஷயங்களோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குறிப்பா இந்த மாதத்துல 2 கிரகங்கள் வலுவா இருக்குங்க. அது என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து சுக்கிரன் ரொம்ப வலுவா இருக்கார். 2வது வந்து குரு பகவான் வலுவா இருக்கார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும். உங்க ராசிக்கு யோகாதிபதி குரு. சரிங்களா? அதே மாரி உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2 பேரும் வலுவா இருக்காங்க. ஸோ ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த நபர்களாலயும் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். குடும்ப உறவுகளால் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் நீங்க தெளிவா வச்சுக்கணும். கொஞ்சம் குறுக்கு வழிய கையாளாம நேர்மையான முறையில முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அதே உங்களுடைய வயதுல மூத்தவங்க, உங்களோட வெல் விஷர்ஸ் அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா நாட்களே நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க. சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரன் வலுவா இருக்காங்க. சுக்கிரன் அப்படின்னாவே 7ஆம் அதிபதி உங்க வாழ்க்கை துணையார், நட்பு வட்டாரங்கள். சரிங்களா? அந்த 7ஆம் இடம் அது வந்து குறிக்கும். ஸோ இவங்க வாழ்க்கை துணையார் அல்லது நட்பு வட்டாரங்கள் அல்லது வேலை செய்கின்ற இடத்துல கூடிய நபர்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ இவங்க சார்ந்த வழியில ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 கிரகங்கள் வலுவா இருக்கனால ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி இரவு 10:30 மணி முதல் மே மாதம் 13ஆம் தேதி விடியற்காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க. மனசை தெளிவா வச்சுக்குங்க. தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல வீண் சிந்தனைகள், வீண் மன பயம் கண்டிப்பா கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கணும். உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல அதிகமா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அப்படி விநாயகர் வழிபாடு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்காச்சும் அதிகமா போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டமா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் 23, 24, 25ங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் சிவப்புங்க. மொத்தத்துல விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த மாசத்துக்கு 2வது பகுதியிலிருந்து சில நல்ல விஷயங்கள், சில மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்.